நீங்கள் பண்ணி நீங்கள் ஏன்னா அப்பாவுடைய ஃபேன்ஸ் அங்கே அதிகம் ரொம்பவே, அவங்க எதுவும் ஷேர் பண்ணிக்கிட்டாங்களா? அப்பா பற்றி எதுவும் பேசினாங்களா அவங்கள்ட்ட? எனக்கு ஜென்ரலாகவே நான் எங்கே ஷூட்டிங் போனாலுமே வந்து பேசுவாங்க. அதுவும் நான் மதுரை சைடில் நான் ஷூட்டிங் போனாலே யாரா இருந்தாலும் நான் உனக்கு மாமா, உனக்கு சித்தப்பா முறை, நான் உனக்கு தம்பி தம்பி வயசானவரா இருப்பாரு. சரி ஓகேண்ணே வாங்க பேசுவோம். அந்த மாதிரி தான் இருக்கு. எனக்கு மதுரை வீரன் டைம்ல இருந்தே அந்த இது நான் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ இந்த படத்துலையும் தேனி சைடு நாங்கள் அங்கே போய் ஷூட் பண்ணும்போது நிறைய இடத்துல சொன்னாங்க அப்பாவோட படம் இங்கே ஷூட்டிங் எடுத்தாங்க. நான் சின்ன வயசுல இருக்கும்போது இதை பார்த்துருக்கேன். அதெல்லாம் வந்து காமிச்சிருக்காங்க, ஃபோட்டோ காமிச்சிருக்காங்க, அப்பா கூட எடுத்த ஃபோட்டோஸ் நிறைய பேர் காமிச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சார் சொன்ன மாதிரி தான் நாங்கள் அங்கே ஷூட் நாங்கள் போயிட்டு இருக்கும் போது நம்ம ஜென்ரலாக நம்மளுக்கு ஜூனியர் ஆர்டிஸ்ட்ல எடுத்து நம்ம சென்னையில இருந்தோ இல்லை எங்கே சார் வந்து ஊர் மக்களே ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருந்தாங்க. ஸோ அது இன்னும் லைவ்லியாக இருந்துச்சு ஸ்க்ரீனில் பார்க்க. ஸோ அந்த அவங்க வந்து எனக்கும் சரி சாருக்கும் சரி அந்த பாடி லாங்குவேஜ் எடுக்கிறதுக்கு வந்து ஊர் மக்களே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய ரெஃபரன்ஸ் எடுத்திருப்பீங்க. ரெஃபரன்ஸ் போய் கஷ்டப்பட்டு எடுக்கணும்லாம் இல்லை. நாங்கள் இப்படி உட்காந்து அவங்களோட பேசும்போது அந்த ஒரு ஸ்லாங் அவங்ககிட்ட இருந்து வரும், அந்த பாடி லாங்குவேஜ் ஒன்று வரும். நீங்கள் ஒரு நாள் அவங்களோட பேசுவீங்க, 2வது நாள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ஸ்லாங் வரும், அவங்களோட பாடி லாங்குவேஜ் வரும். நீங்கள் தள்ளி இருந்து பார்த்தீங்கன்னா யார் ஊருக்காரங்க யார் ஆர்டிஸ்ட்னு வித்தியாசம் கிடையாது, எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி பழகணும் நாங்கள். எங்களுக்கு அது ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது.